2026 ஆங்கில புத்தாண்டையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருளரசன் வழங்க நாம் கேட்கலாம். அருளரசன், விவரங்கள். வணக்கம் ஷாம். 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ரத்னகிரி அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் காலை முதல் தற்போது வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி 2026 கொண்டாடும் விதமாக முருகனை அரோகரா என கோஷங்களை வெளிப்படுத்தி பக்தர்கள் சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகம் முழுவதும் 2025ஆம் ஆண்டு இனிதே நிறைவடைந்து 2026ஆம் ஆண்டு பிறந்ததை முன்னிட்டு மக்கள் நாடு முழுவதும் புதிய புத்தாடைகளை வரவேற்று மக்கள் பொது இடங்களில் ஒன்று கூடிய ஆடல் பாடல்களுடன் உற்சாகமாக புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் இன்று 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை திருநாளை முன்னிட்டு காலையில் சுவாமிக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து சோட உபச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தி தீபாவளி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ரத்னகிரி, வாலாஜா, ஆற்காடு, கூட்டுத்தாக்கு, திமிரி, கலவை, சென்னை மற்றும் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து காலை முதல் தற்போது வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பங்களாக புதிய புத்தாடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தபடி 2026 அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம், நோய் நொடியின்றி அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என முருகனை அரோகரா என பல்வேறு பக்தி கோஷங்களை வெளிப்படுத்தி நீண்ட வரிசையில் காத்திருந்தபடி மனதுருகி முருகப்பெருமானை வழிபட்டு சென்று வருகின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.